வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மன்மோகன் சிங் மறைவுக்கு அரசு 7 நாள் துக்கம் அனுசரிப்பு. கர்நாடகாவில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு தொடர்ந்து மத்திய அரசு சார்பில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. டிசம்பர் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திட்டமிட்டிருந்த அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மன்மோகன் சிங்குக்கு மரியாதை செலுத்தும் வகையில் கர்நாடகா மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை என கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மூச்சு திணறல் காரணமாக டிசம்பர் 26ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 9:51 மணிக்கு காலமானார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வராங்க. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு காரணமாக மத்திய அரசு சார்பில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த 7 நாட்களில் எந்தவித அரசு விழாக்களும் நடைபெறாது. மன்மோகன் சிங் மறைவிற்கு அஞ்சலி செலுத்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு கூடுகிறது. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்க்கு இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெற உள்ளது. பொதுவாக முன்னாள் பிரதமர்கள் மறைந்தால் முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடத்தப்படும். அரசு சார்பில் துக்கம் அனுசரிக்கப்படும். தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிடும். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் மறைந்தபோது நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் அரை நாள் விடுமுறை விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் மன்மோகன் சிங்குக்கும் மரியாதை செலுத்தும் வகையில் அரசு சார்பில் விடுமுறை அறிவிக்கப்பட்டது என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை டிசம்பர் 27ஆம் தேதி அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டதாக அறிவித்துள்ளது. மற்ற மாநிலங்கள் இது குறித்து எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிடாமல் இருந்து வருகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவர்களுக்கு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள், தமிழக அரசின் சார்பாக முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.